அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ நோம்பு டயத்தில் கறி குழம்பு தான் செய்ய முடியலன்னு கவலைப்பட தேவையில்லைங்க. நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். செம்ம அசத்தலாக இருக்கும். லைன் ரைஸ் மட்டும் இல்லை, சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்போ. தால்ச்சோருக்கும் ஒரு சூப்பர் காம்போங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே ஒரு 1/2 kg பக்கம் காலிஃப்ளவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அது கட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வெந்நீரில் போட்டு ஒரு கொதி விடணும். இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 டம்ளர் வந்து தண்ணி வச்சிருக்கேன். வந்து சுடு தண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் இருக்கு பாருங்க, அதை சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து அதிகமான குவான்டிட்டி தான் செய்ய போகிறோம். ஸோ நைட்டு வந்து சகருக்கு வச்சுக்கணும். தென் வந்து நைட்டுக்கு டின்னருக்கும் நம்ம இதை தான் வச்சு சாப்பிடணும். ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க, ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம ஒரு கொதி வீட்டு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் பிரான் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் பிரான் ஆயில் ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாங்க. நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த காலிஃப்ளவர் வந்து இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கலர்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி கொதி வச்சிருக்க அந்த காலிஃப்ளவர் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 2 நிமிஷம் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. லைட்டாக அந்த மசாலா இருக்கு பாருங்க, அதில் கோட் ஆகி வரணும். ஸோ நம்ம சேர்த்துருக்க மசாலா கோட் ஆகிற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்தா போதும். நீங்கள் இந்த காலிஃப்ளவரை ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி ஹெல்தியான டிஷ் ஏதாவது செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு மசாலா கோட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலிஃப்ளவர் கிரேவியை 1 part கிரேவின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நம்ம அதே சாஸ் பேன்ல தான் செய்ய போறோம். இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதே சாஸ் பேன்லயே 3 டேபிள் ஸ்பூன் ரைஸ் பிரான் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மீடியம் சைஸ்ல ஒரு ஆனியன் மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுலயே வந்து ஒரு 8 முந்திரி நம்ம சேர்த்திருக்கோம். ஸோ ராக் சால்ட் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்க இந்த ஆனியன் வந்து நல்லா முழுமையா வதங்கி வரணும். ஸோ அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த டிஷ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து செய்யற மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு டைம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்க, நம்ம சேர்த்திருந்த ஆனியன் நல்லா முழுமையா வதங்கி வந்துருச்சு. ஸோ இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இதை நெக்ஸ்ட்டு இந்த ஆனியனையும் இந்த முந்திரியும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டு இதோட நம்ம மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த இன்கிரீடியன்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால் இப்படி இருக்குங்க. இதுலேயே நம்ம வந்து ஒரு கையளவு மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை ஆட் பண்ணி செய்யும் போது ஃப்ளேவர் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இதுலேயே நம்ம வந்து 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ தாங்க மெயின் ப்ராசஸே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கிரேவி செய்யறதுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்து தாங்க செய்ய போறோம். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். தென் மீடியம் சைஸ்ல 2 ஆனியன் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும். இதோடய நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்திருந்த ஸ்பைசஸ்ல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்கு பாருங்க, 2 பீஸ் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா முழுமையா வதங்கி வரணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹைல வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம கட் பண்ண ஆனியன் வந்து நல்லா தின்னா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஆனியன் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா முழுமையா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இந்த கிரேவி பாத்தீங்கன்னா செய்யறதும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம செய்யற மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும். பிகினர்ஸா இருந்தா கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யும் போது ரொம்ப பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சிடலாங்க. மல்லி புதினா இதுல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஆனியனோடயே நம்ம வந்து மல்லி புதினா கருவேப்பிலை சேர்த்திருக்கோம். நல்லா முழுமையா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்பவுமே கல்லுப்பு தாங்க சேர்ப்பேன். ஸோ அதுதான் கரெக்டான ரேஷியோல நமக்கு வந்து கணக்கு தெரியுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த மசாலா இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலாவை நம்ம சேர்த்துட்டு நல்லா முழுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆனியன் மட்டும் தான் வதக்கி மிக்சி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்தோம். ஸோ வந்து தக்காளி முழுமையாக வதக்கவே கிடையாதுங்க. ஸோ அதனால நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம வந்து இதில் போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது மிக்சி ஜார் தண்ணி கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹைலேயே வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்துடும் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மெயினான மசாலா சேர்க்க போறோம். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்க்கலாம். அதே மாதிரி கரம் மசாலா இருக்கு பாருங்க, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எந்த மசாலா சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, இதை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம இந்த கிரேவிக்கு சேர்த்த ஸ்பைசஸ் இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டைத்துல சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஸோ பாருங்க, இந்த அளவுக்கு திக்கா கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இந்த மசாலால மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு லிட்டை போட்டு மூடி குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இது நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்க, அதில் அழகாக தெரியுது பாருங்க. அந்த மாதிரி கலர்லேயும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஸ்டார்டிங்கில் வதக்கி வறுக்கும் போது வேறு கலரில் இருந்துச்சு, இப்போ நல்லா திக்கான ஒரு கலர் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவர் இருக்கு பாருங்க. ஸோ அதை முழுமையாக சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மசாலா இருக்கு பாருங்க, நம்ம சேர்த்து இந்த மசாலா எல்லாம் இந்த காலிஃப்ளவரோட கோட் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா முழுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு நம்ம வந்து தேங்காவோ இல்லை வேற எந்த மசாலாவோ நம்ம சேர்க்கல. ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் மசாலாவும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் நான் தண்ணி இங்கே சேர்த்துருக்கேன். கிரேவியோட குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா ஒரு 3 கப் கூட சேர்த்துக்கலாம். அதை விட நீங்கள் அதிகமாக சேர்த்தீங்கன்னா இந்த கிரேவியோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஒரு 2 கப் இல்லை 2.5 கப் மேலே நீங்கள் சேர்த்துக்க வேணாம். இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒரு லிட்டை போட்டு மூடி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த காலிஃப்ளவர் கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. லாஸ்டா இதுல கொஞ்சம் கொரன்னு நம்ம வந்து ஜீரகத்தூள் இருக்கு பாருங்க, அது மேல சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் வந்து கொஞ்சம் கோர்ஸா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதை சேர்த்துட்டு ஒரு கொதி நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து லாஸ்டா நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது கொஞ்சம் கூட நம்ம கீ ஆட் பண்ணவே கிடையாதுங்க. லாஸ்டா இப்பதான் ஆட் பண்றோம். அதாவது லாஸ்டா நம்ம இந்த மாதிரி டைத்துல ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னும் ஒரே ஒரு கொதி மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, காலிஃப்ளவர் கிரேவி எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. மேலே இந்த கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த கிரேவியில் மல்லி புதினா ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மல்லி புதினாவை மேலே இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் லாஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணணும். ஸோ அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. கிரேவியோட திக்னஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த கிரேவி வந்து பிளைன் ரைஸ்க்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது கீ ரைஸ் நீங்கள் செஞ்சீங்களாலும் அதுக்கும் ரொம்ப டேஸ்டான கிரேவிங்க. அதாவது மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிலாம் தோத்து போயிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டுங்க இந்த கிரேவில. டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிரேவியை. எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி ட்ரை பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுன்னு சொன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த கிரேவியை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், இடியப்பம், ஸோ இந்த மாதிரி எந்த வெரைட்டியாக இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்போங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் புரோட்டாக்குனா சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் கிரேவி இருக்கும்போது எதுக்குங்க மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவினா? மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷால்லா இன்னொரு ஹெல்தியான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.